லவ் யூனாலும் ஒன்று, ஐ லவ் யூனாலும் ஒன்றா? இல்லை. ஸோ லிவிங் டுகெதர் ப்ளஸ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜுக்கு முன்னாடி நம்ம லிவிங் டுகெதர் பண்ணிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் அவ்வளோ அழகாக அருமையாக 2K கிட்ஸு இந்த ஜென்ரேஷன் காதல் எப்படி கெட்டு போய் சீரழிஞ்சு போகுது, அதை எப்படிலேருந்து எப்படி வெளியில் வராங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இந்த ஹவுஸ் கீப்பிங் படம் காமிச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. படத்துக்கு நல்லா சிரிக்கலாம். ஆனால் இந்த சம்மர் அப்புறம் ஃபெஸ்டிவல் டைமில் வந்திருந்தா இந்த படம் இன்னும் அமோகமாக வெற்றி பெற்றிருக்கும். இப்போவும் படம் ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கணும் இந்த படத்துக்கு. ஹரிபாஸ்கர் ப்ரோ, நம்ம 2 பேருக்கு ஒரு வருஷம் என்னோட நீங்கள் பெரியவராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல உங்கள் வீடியோ ஜம்ப் கட்ஸ் தான் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 9 வருஷம் 2016 நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 9 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஒரு நல்ல படம் வந்திருக்கு. ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நம்மளும் இப்போ தான் உங்களை மாதிரிலாம் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி நம்ம 2023 ஆரம்பித்தோம். ஒரு 2 வருஷம் ஆயிருக்கு சேனல் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. சரி, அது போட்டோம். ஃப்யூச்சரில் எனக்கும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா தேங்க்யூ மக்களுக்கு. இப்போ நம்ம ஹவுஸ் கீப்பிங் ரிவ்யூ லாஸ்ட்லியா மேடமோட ஆக்டிங் பிரில்லியன்ஸ். நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செம காமெடி. ரயன், பிக் பாஸ் அஃபீஷியலாக ரயன் ப்ரோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காலேஜ் பருவத்தில் ஹரிபாஸ்கர் லாஸ்ட்லியா 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. படத்தில் லவ் பண்ணுறாங்க. அதை லவ்வை ரிஜெக்ட் பண்ணுறாங்க நம்ம லாஸ்ட்லியா மேடம். ரிஜெக்ட் பண்ண பிறகு ஹரிபாஸ்கர் ஒரு சபதம் எடுக்கிறாரு. இவளை நான் லவ் பண்ணி இவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். அப்படி கரெக்ட் பண்ணலன்னா இவளோட வீட்டிலேயே நான் நிரந்தரமாக ஃப்யூச்சரில் ஒரு ஹவுஸ் கீப்பராக வேலை செய்கிறேன்ட்டு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அதுக்கு அதுதான் படத்தோட டைட்டில். ஸ்டார்ட்டோட இண்டெக்ஸ் அதுதான். அப்புறம் டைட்டில் கார்டு வருது. அதுக்கப்புறம் தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுவார். அந்த பொண்ணுக்கு கடைசியில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். இவனை லவ் பண்ணல, இவனை ஃப்ரெண்டாக தான் பார்த்துது. ஸோ பசங்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம் தானே காதலில். ஸோ அதை போட்டுருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மறுபடியும் எதனா ஒரு வேலைக்கு வெட்டிக்கு போவோம். வீட்டில் ஒரு தண்டசோறு பையனாக இருந்துட்டு வேலை வெட்டிக்கு போகாமல், கிடைச்ச வேலை கிடைக்காம, அரியர்ஸ் இன்னும் முடிக்காமல், ஆனால் அது அரியர்ஸ்லாம் முடிச்சுட்டு 2-3 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கேன். நம்மளாம் அரியர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் இருந்தோம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அரியர்ஸோட வேலை வெட்டி இல்லாமல் இருக்காது. அவரோட ஃப்ரெண்டு நம்ம ஷாரா நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ரோல் நல்லா இருந்தது. ஷாரா தான் இவருக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பார். ஷாரா ரோலு ரொம்ப நல்லா இருந்தது. ஷாரா அவர் ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுவார். இவருக்கும் அந்த பார்ட் டைமில் ஹவுஸ் கீப்பிங் ஏஜென்சி வேலை வாங்கி கொடுப்பாரு. நிறைய 18+ சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. சிச்சுவேஷன்ஷிப்பாக இப்போல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப் சிச்சுவேஷன்ஷிப்பாக அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா பாய்ஸ் கேர்ள்ஸு கப்புள்ஸு. ஸோ அந்த கண்டென்ட்டு. ஸோ லவ் யூன்னு சாதாரணமாக சொல்கிறது தான் அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஐ லவ் யூன்னு சொன்னால் தான் லவ் பண்ணுறன்னு அர்த்தமா, அப்போ தான் கல்யாணம் பண்ணி போகிறோன்னு அர்த்தமா. ஸோ லவ் யூ சாதாரணமாக சொன்னாலே சின்ன பையன் வேணா லவ்னா லவ் தான் நினைப்பான். லவ்னா லவ் தானேங்க நினைப்பான். காதல்னா காதல் தானே. அப்புறம் என்ன சொன்ன விதத்தில் புரியணும். பெஸ்டின்றாங்க. நானும் 2000 போகிறேன். ஆனால் எனக்கு இதுலலாம் எனக்கு அந்த கல்ச்சர் அட்ராசிட்டிலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு அதெல்லாம் கற்றுக்கணுன்னு இதில் இருந்தால் பார்த்துக்கலாம். ஆனால் அதோட தேவையில்லை. ஸோ அட்ராசிட்டி பெஸ்டின்னா எல்லாமே பண்ணுவானா, கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாது. லவ்வர்னா எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவான், எல்லாம். ஸோ இப்போ பெஸ்டி லவ்வர் அழகாக 2K கிட்ஸ் காதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக காமிச்சிருக்காங்க. கள்ளம் கபடம் எல்லாமே இருக்குது படத்தில். லவ் காமெடி, 18+ காமெடி. நம்ம இளவரசி சார் சொல்லவே தேவையில்ல. அவரும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக அந்த அப்பா கேரக்டர் முரடான அந்த முரடு கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காரு. அம்மா ஒரு பாசமான அம்மா, பிள்ளைக்கு சாப்பிட்டு வாயை கழுவுறது புடவையில் வாய் துடைக்கிற வரைக்கும் அவ்வளோ பாசமாக வளர்க்குற கேரக்டர் நல்லா இருந்தது. தங்கச்சி ஒரு பையன் ஹரிபாஸ்கர் தங்கச்சி பின்னால் ஒரு பையன் சுற்றுவான். அது ஒரு 2K கிட்ஸு. எந்த அண்ணனுக்கு நான் பிடிக்குமா தங்கச்சி அவனை நான் அடிக்கிறேன், அது பண்ணானா கோவம் தானே வரும். ஸோ அதனால் தங்கச்சி பின்னாடி சொல்லி அடிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் அவனே விட்டுட்டான். அடியில் அதுக்கப்புறம் அண்ணன் அடியில். ஸோ நம்ம ஹரிபாஸ்கர் ப்ரோ திடீர்னு மேன் பவர் ஏஜென்சிக்கு போகும்போது
அந்த 18+ சீன் ஒன்றுங்க. அதனால தான் இவர் அந்த வேலைக்கே போக ஆரம்பிப்பார். என்ன பண்ணுறது, இப்போ ஒரு வயசுக்கு வந்தோடனே பசங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணி அப்புறம் அந்த தொழில்கள் அதில் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுது. கட்சியில் பார்த்தா அது உண்மையான பொண்ணு இல்லை, ஃபேக் அக்கௌண்ட்டுன்னு தெரிஞ்சு ஸ்கேம் பண்ணிட்டான். 5000 ரூபா கொடுத்தா தான், இல்லைன்னா அவங்க அப்பா 18+ வீடியோ வெளியில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அதுக்காக வேலைக்கு உடனுக்கு அவசரமாக வேலைக்கு போகாதான் அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை கட்சிது. சொன்னா பாரி அவர் முன்னாள் காதலி லாஸ்ட்லியா வீட்லேயே ஹவுஸ் கீப்பிங் வேலையாக போயிட்டாப்புல. அங்கே ஒரு நல்ல அமக்கம் டான்ஸ்லாம் ஃபன்னு நல்லா இருந்தது. ஃபுல்லாக அந்த லவ் காமெடி தான், லவ் மூவிங்க. 2K கிட்ஸ் லவ் அட்ராசிட்டி மூவி. கடைசியில் ஃப்ரெண்ட்ஸை முன்னாடி அவமானப்படுத்துவா லாஸ்ட்லியா, அந்த சீன்லாம் நல்லா கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்தது. அப்புறம் விட்டு கொடுக்கல 2 பேரும். அதுக்கப்புறம் நம்ம ரயன் ப்ரோ இன்ட்ரோ அவர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற, இவனுக்கும் அந்த ஐடியை கற்றுக் கொடுத்து நம்ம ஹரிபாஸை கற்றுக் கொடுத்து அவங்க வேலை செய்கிற கம்பெனியில் உட்கார வச்சு வேலை வாங்கி கொடுத்தா மறுபடியும் இவங்க சாதாரணமாக பழக அது ஒரு லவ் இன்ஃபாக்சுவேஷன் ஆகி லவ் பண்ணி மறுபடியும் பிரேக்கப் ஆகி பேசாமல் போய் ரயனை கல்யாணம் பண்ண. அப்புறம் இந்த பையன் நல்ல பையன் இல்லைன்னு இவன் கூட போனான். கட்சியில் இந்த பையனும் நல்ல பையன் இல்லை, மறுபடியும் அவங்க கூட வருது. அப்போ நான் எதை தான் சூஸ் பண்ணுறதுன்னு லாஸ்ட் மைண்டு கன்ஃபியூஷன் பண்ணேன். கட்சியில் ஹரிபாஸ்கரி லவ் பண்ணி நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரயன் வந்து லாஸ்ட்லியாக டபுள் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. வைப்பு செட் ஆகணுமா, வைபா பாட்டில் தான் வைப்பு, காதல்லையும் வைப்பாடா, பாட்டில் வைப்பு இருக்கும், காதல் எப்படி வைப்போம் தெரியல எனக்கு, சாங்குக்கு தான் வைப்பு. ஸோ வாழ்க்கைக்கு வைப்பு கிடையாது, ஓகேவா? ஸோ மனசை பார்த்து லவ் பண்ணுங்க எல்லா சகோதரர்கள் அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை ஏமாத்தாங்க, ஓகேவா? அதனால் பிடிக்கல, அவ்வளோ விலைக்கிட்டா விட்டுரு, நெக்ஸ்ட் லைஃப்பை பாரு. அவளுக்கு கூட பழகிட்டு இவளுக்கு துரோகம் பண்ணாத. பொண்ணுங்களுக்கும் பசங்க துரோகம் பண்ணாதீங்க, பசங்க நீங்களும் பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்கடா, ஓகேவா? அதுதான் காமிச்சுக்கிறாங்க. ஸோ கடைசியில் ரயனோட தண்டவாளம் படத்தில் நீ என் கூட சொல்லாமலே லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, லவ் யூ ஐ லவ் யூ. இப்போ நம்மளும் ஹானஸ்ட், அந்த ஹானஸ்ட் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஹானஸ்ட் நீயே என்ன இது பண்ணியிருக்கிற, அப்போ ஹானஸ்ட் சொன்னது கரெக்டு தான் இல்லை, நம்மளும் தப்பான இடத்துல போய்ட்டு கடைசியில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதில் ஒரு பாட்டு பாய் பெஸ்டி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி 2K கிட்ஸ் காதல் ஒரு ஜாலியாக சந்தோஷமாக காமெடியாக லவ் ரொமான்ஸ் காமெடி வேணும்னா அந்த படத்துக்கு பாருங்கள். நல்ல கண்டென்ட்டு பயங்கரமாக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹரிபாஸ்கர் கீப் இட் அப், சூப்பர் மூவி.